Hi friends, welcome to Rajarani Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ தாங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்து கோல்டன் டைமண்ட் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன், இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்றத ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட 9வது திருமண நாள் தான். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து கோல்டன் டைமண்ட் வந்து வாங்குறதுக்காக வந்தோம். ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரேஸ்லெட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ள கலெக்ஷன்ஸை தான் பார்த்துட்ருந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சச்சின் டைப், அப்புறம் இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் நிறையவே இருந்தது. எனக்கு வந்து இந்த சென்டரில் இருக்கிற அந்த டைப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து அது வந்து லைஃப் ரொம்ப நாள் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் போக கோல்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மாதிரி கூடு மாதிரி தான் இருந்தது. அதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா 13 கிராம்ஸ் அவ்வளோதான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் வெயிட்டு அதிகமாக உள்ளதாக தான் பார்த்துருந்தோம். ரொம்ப நாள் லைஃப் வர மாதிரி. கோல்டு வந்து எப்போதுமே அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. வாங்கின கோல்டை வந்து நம்ம அப்படியே எப்படினாலும் சரி பாதுகாத்து வைக்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம திருப்ப கொடுத்தா அது வந்து நமக்கு எந்த லாபமுமே இல்லை. அதனால் ஒன்ஸ் கோல்டு எடுத்தோம்னா நல்ல பெஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் எடுக்கிறதே கொஞ்சம் வெயிட்டாக ரொம்ப நாள் லைஃப் வர மாதிரி எடுப்போம்னு சொல்லிவிட்டு அந்த டைப்பில் தான் பார்த்துட்ருந்தோம். பட் ப்ரேஸ்லெட் எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ இந்த காப்பு மாதிரி இருக்க டைப் தான் பார்த்துட்ருந்தோம். இந்த காப்புமே பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் கோல்டும் சேர்ந்து வர மாதிரி அந்த ஒயிட் கோட்டிங் நிறையவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கோல்டு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாடல் வந்து வேண்டான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் போக இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது. இந்த மாதிரி காப்புலாம் கொஞ்சம் கைக்கு வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி போட்டால் தான் அழகாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருந்தது இந்த காப்பு. அதனால் இந்த மாடல் வேண்டான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் தான் காமிச்சிருந்தாங்க. இது வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் தனியாக வந்து பார்த்திங்கன்னா அதிலே வாட்ச் டைப்பில் அதில் வந்து ஹூக் மாதிரி கொடுத்துருந்தாங்க கலட்டுறதுக்கு. அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. வெயிட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பவுனுக்கிட்ட வந்துச்சு அந்த காப்பு. ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் பத்தலை. ஸோ இதே மாடலில் வந்து நாங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக செய்ய கொடுத்தோம். இந்த மாடல் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதே இதில் கொஞ்சம் கூடுதலாக வெயிட் வச்சு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக செஞ்சு கேட்டிருக்கோம். அவங்களும் ஓகே செஞ்சு தரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து ஹாரம் எடுக்கலான்னு தான் மாடல் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த மாடல்ஸும் நிறைய இருந்தது. ப்ளஸ் நிறைய டெம்பிள் கலெக்ஷன்ஸ் ஹாரம் வந்து நிறைய அந்த வாட்டி வந்திருந்தது. ஸோ வியூவர்ஸ்க்காண்டி தான் நான் அந்த ஹாரம் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம். லாங் ஹாரம்லேருந்து ஷார்ட் ஹாரம், அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்லஸ், சோக்கர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இயரிங் செட்டு, அப்புறம் நிறைய ப்ரேஸ்லெட் டைப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே கவர் பண்ணி தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணன்றதையும் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஹாரம் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நானும் ஒவ்வொரு ஹாரமாக போட்டு பார்த்தேன். ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே செட் ஆகலை. சில ஹாரம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபேஸுக்கு வந்து சிலது செட் ஆகாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் ஒவ்வொரு ஹாரமாக போட்டு ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே சூட் ஆகலை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே வேறு ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையில் போடுற அந்த ப்ரேஸ்லெட் டைப்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுன்லேருந்து 1.5 பவுனுக்குள்ளே தான் வந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 பவுன் 1.5 பவுனுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் நான் இந்த ஸ்டோன் டைப் எப்போதுமே யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நானும் அவ்வளோவா ஸ்டோன் வச்சு எதுவுமே எடுக்க மாட்டேன். அது ஏன்னா நமக்கு வந்து ரீசேலோ நம்ம ஏதாவது திருப்பி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலோ இது வந்து அந்த கல்லுக்கெல்லாம் திருப்பி சேல் போகாது. அதனால தான் நான் ஸ்டோன் டைப் எப்போதுமே வாங்க மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்காக தான் வீடியோ எடுத்திருந்தேன். நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சில பேர் வந்து ட்ரெண்டியாக போடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி டைப்ஸ் எடுத்து போட்டால் அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்தாலே தெரியும். நல்லாவே சூப்பர் கிளாரிட்டியாக இருக்குது. கோல்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு அழகாக இருந்தது. ஆனால் இந்த டைப் பார்த்திங்கன்னா செயின் இல்லை, காப்பு மாதிரி தான். ஆனால் அதில் வந்து ஹூக் மாதிரி வச்சுருக்கோம். அதாவது இந்த லாக் பண்ணுற டைப் மாடல் தான் இது. வந்து என்கிட்ட இதே மாதிரி ஒரு மாடல் இருக்குது. இந்த லாக் டைப் என்னென்னா சில டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அடிக்கடி எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி டைப் வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க. அப்புறம் பேங்கிள்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். பேங்கிள்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருந்தது. இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு தான் ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டோனில் அந்த ஒயிட் கோல்டு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருந்தது. பார்த்திங்கன்னா செம வெயிட்டாக இருந்தது இந்த பேங்கிள்ஸ். பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா அழகாகவே இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு கடைசியாக டைமண்ட் செக்ஷன் தான் போனோம். என்ன டைமண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் டைமண்டில் வந்து அவ்வளோவா எனக்கு வந்து காசு போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ வாங்குறதே சிம்பிளாக ஏதாவது வாங்குவோன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு டிசைனாக பார்த்துட்ருந்தோம். நம்ம டைமண்ட் வாங்கும்போது ஒரு 4 விஷயம் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த டைமண்டோட கலர், அதோட கிளாரிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கேரட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து தான் வாங்கணும். நான் பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் பிரில்லியன்ட் கட்டு தான் 3மே. இந்த ரிங் ஆகட்டும் சரி, அப்புறம் நெக் செட் ஆகட்டும், அப்புறம் இயரிங்ஸ், இது 3மே பார்த்திங்கன்னா ரவுண்ட் பிரில்லியன்ட் கட்டில் தான் இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க வைரம் வந்து இந்த ராசிக்கு செட் ஆகாது, இந்த ராசிக்காரங்க தான் போடணும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. பட் அதிலலாம் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை எதுவும் இல்லை. இந்த செட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25 கிராம் கிட்ட வந்தது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ்க்கு மட்டும் தான் போட முடியும். ஏன்னா ஃபுல் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருந்தது. நான் ஃபைனலாக எடுத்த செட்டு வந்து இது தான். இந்த பெண்டன்ட்டும் இந்த இயரிங்ஸும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். அதுவும் போக இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம சல்வார் போட்டாலும் சரி, சாரீ போட்டாலும் சரி
ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த இது வந்து செலக்ட் பண்ணேன். ரிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட 1 கிராம் கிட்ட வந்தது. அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். டைமண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே எடுக்கும்போது அவங்க வந்து கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. அதையுமே நான் அந்த நகை இதோட வந்து கழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வெட்டிங் டே வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணதுனால ஒரு 10 ரியால் வந்து வவுச்சர் கொடுக்குறாங்க. அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே நம்ம கழிச்சிக்கலாம். இந்த வவுச்சர் வந்து 3 மந்த் வரைக்கும் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஜுவல்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து இதை வந்து கழிச்சிக்கலாம். ஆனால் கேஷை நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நகையாக எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ டைமண்ட் வாங்கும்போது மறக்காமல் இந்த சர்டிஃபிகேட் கார்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா இவங்களே இங்கே கொடுத்துருவாங்க. இது வந்து டைமண்ட் என்ன கட்டு, என்ன கலர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த கார்டில் வந்துடும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கும் கேக் வந்து அரேஞ்ச் பண்ணி இங்கேயே பார்த்திங்கன்னா கேக் கட்டிங்கும் பண்ணிட்டோம். என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல, ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது, இந்த மாதிரி ஜுவல் ஷாப்பில் வந்து கேக் கட்டிங் பண்ணுறது. ஸோ நான் வந்து அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கல்யாண் ஜுவல்ஸுக்கு. ப்ளஸ் அவங்களோட ஸ்டாஃப்ஸுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். ஸோ எங்களோட கல்யாண நாளை இங்கே சிறப்பாகவே கொண்டாடி முடிச்சிட்டோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்களும் பில் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கும் இந்த ஷாப்பிங் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாங்கள் எங்கள் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு தான் போயிருந்தோம். கோயிலில் எதுவும் வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ நேஷன் வந்து போயிருந்தோம் ஆஃப்டர்நூன். அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிங் டேவோ இல்லைன்னா பர்த்டே எது கொண்டாடினாலும் சரி, அவங்களே கேக் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சேர்ந்து விஷ் பண்ணி கேக் கட்டிங்கும் அங்கேயே பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்பிக்யூ நேஷன் ஆஃபர் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும். பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரீ, கூட 2 அடல்ட் ஆனால் கம்பல்சரியாக போகணும். அப்படின்னா பர்த்டே கொண்டாடுறவங்க ஃப்ரீயாக வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ சாப்பிட்டனாலும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு 100+ ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன எடுத்து சாப்பிட்டாலும் அந்த ஆஃபருக்குள்ள வந்து அது வந்து வந்துடும். ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெட்டிங் டே வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஸோ அவங்க கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சாப்பாடும் செமையாக இருக்கும். இங்கே எனக்கு எப்போதுமே டேஸ்ட் பிடிக்கும். நான் லாஸ்ட் டைமும் இங்கே என்னோடய பையன் பர்த்டேக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கேக்கும் பார்த்திங்கன்னா கடைசி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கேக் கட்டிங்கும் முடிச்சுட்டு ஸ்பாட்டில் நமக்கு வந்து கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து ஸ்பாட்லேயே நமக்கு சின்னதாக ஃப்ரேம் பண்ணி அவங்க சிக்னேச்சராக பார்பிக்யூ அந்த ஷாப் நேம் வச்சு நமக்கு சூப்பராக ஃபோட்டோவும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இந்த நாள் ரொம்பவே சூப்பராகவே முடிஞ்சுது. உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்